ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னா வீடியோவை இப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள். ஓட்டி மட்டும் பார்க்காதீங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை, அது வந்து நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அதனால் என்னோடய ஜேர்னி பற்றி உங்கள் யாருக்குமே சரியாகவே தெரியல. ஸோ அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டார், என்னங்க 70 to 80 லேக்ஸ் வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஸோ இப்போ என்ன ப்ரோ வெறும் ஒரு 2 to 3 லேக்ஸ்க்குள்ளே வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ கேபிட்டலை வந்து என்ன பண்ணீங்க, லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாருமே சாகிற வரைக்கும் பையிங் பக்கம் வரவே மாட்டாங்க. பட் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஸோ அதனால தாங்க ஒரு டவுட்டில் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட டவுட் வந்து ஒரு நியாயமானது தாங்க. ஸோ அதை நான் தப்பாக சொல்லலை. நானும் என் லைஃப்பில் யாரையுமே பார்த்ததில்ல ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க சடன்லி பையிங் வந்து வர்றவங்களா. இன்ஃபேக்ட் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் எப்படியாவது கூடிய சீக்கிரம் ஆப்ஷன் செல்லிங் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய கெத்து, அது ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் நான் இப்படி டீப்ரமோட் ஆகி ஆப்ஷன் பையராக மாறினதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு 8-10 மாதம் பக்கம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு செல்லர்ஸ்க்கு. ஸோ செல்லர்ஸ் மார்க்கெட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்குங்க. செல்லிங் பண்ணியிருந்தேன்னா உண்மையிலே பயங்கரமாக காசு பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து பையிங் தான் பண்ணணும்னு சூஸ் பண்ணி வந்திருக்கேன். அது ஏன் எதுக்குன்னெலாம் நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் கழித்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். நானே தாங்க என்னோடய கேபிட்டல் ஃபுல்லாத்தையும் குறைச்சிட்டேன். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பேங்க் லோன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட மணி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டாக்ஸ், கொலாட்ரல், இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த 70 to 80 லேக்ஸ் வந்து இருந்துச்சு. அது ஃபுல்லாக என்னோடய காசுலாம் இல்லை, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஸோ யாருமே ஃபண்ட்ஸ்லாம் திருப்பி கேட்கல, நானே தான் எல்லாருக்குமே செட்டில் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹியூஜ் கேபிட்டல் வந்து கொஞ்சம் பேர்டனாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பையிங்கில் உள்ள பொட்டன்ஷியலை வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஆப்ஷன் பையிங்கில் பொட்டன்ஷியல் நல்லா இருந்தாலும் அது வந்து செல்லிங்கை விட 10 times வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தாங்க வந்தேன். ஸோ வந்த அப்புறம் தாங்க புரிஞ்சுது 10 times இல்லை 20 to 30 times கூட டஃப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர் செபி வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில. ஸோ இந்தியாவில் எஃப்என்ஓ பண்ணுறவங்க வந்து எத்தனை பேர் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டேட்டாவில் நல்லாவே தெரியுங்க. ஸோ இந்தியாவில் லிட்ரலி வெறும் ஒரு 3% ஆஃப் த பீப்புள் தான் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுலேயும் நான் வந்து டாப் 1%ல் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த டேட்டாவை காமிச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இல்லை, அப்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேட்டாவில் ஓவராலாக எஃப்என்ஓ அப்படின்னு தாங்க போட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ் அப்படின்லாம் தனியாலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டாப் 3% ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் பீப்புளை நீங்கள் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஸோ 2.8 to 2.9% வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. என்னோட கணிப்புப்படி ஜஸ்ட் 0.1 to 0.2% ஆஃப் த பீப்புள் தாங்க ஆப்ஷன் பையர்ஸாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை விட இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் நான் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு நம்பர் வந்து சொல்கிறேன். ஸோ ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட காலில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் நான் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு போல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் முன்னாடி. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பழியை தூக்கி ஒரே விஷயம் மேலே தாங்க போட்டாங்க, டைம் டிகே. டைம் டிகேனால தான் லாஸ் பண்ணுறோம், டைம் டிகேலாம் இல்லைன்னா பையர் சூப்பராக பண்ணலாம், செம்மையான பொட்டன்ஷியல் இருக்குது, வேறு லெவல், ஆச்சா ஊச்சான்னு எல்லாருமே இந்த டைம் டிகே மேலே தாங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் அதே தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இதுக்கு மேலே கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க. ஒரு 100 பேரில் வெறும் 5-6 பேர் பக்கம் தாங்க டைம் டிகே மேலே பழிய போடாமல் இந்த சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன் சிஸ்டம் ரிலேட்டட் ரீசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, 95% வின் ரேட் இருக்குன்னு நீங்களே உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஏன் ஆப்ஷன் பையிங்கில் லூஸ் பண்ணீங்க, நீங்கள் போய் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் என்ட்ரிஸில் நோட் பண்ணி வச்சுருந்த எக்ஸல் ஷீட் கூட இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தேங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கூட இப்படி வந்து நீங்கள் லூஸ் மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரில. ஒருத்தங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு 50 to 60% சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கூட போதுங்க.
ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ ஆனால் ரோபோட் மாதிரி எமோஷன்ஸே இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சால் ஏன் யாருக்கிட்டேயும் ஒரு 60% கூட ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்ட்ராட்டஜி இல்லையா என்ன? மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள்கிட்ட கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டீசெண்டான செட்டப் வந்து இருக்குங்க. பட் ரியல் ப்ராப்ளம் வந்து செட்டப்பில் இல்லைங்க, நம்மக்கிட்ட தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு பேஷன்ஸும் தேவையே இல்லை, டிசிப்ளினும் தேவையே இல்லை. ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அது கூட சேர்ந்து நீங்கள் மேக்ஸில் புலியாக இருந்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டைம் வருவாங்க சிஸ்டம் முன்னாடி. எப்போ வந்தாலும் நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்போவே என்ட்ராகி நான் வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எவனுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு பேஷன்ஸ் மண்ணாங்கட்டியும் தேவையே கிடையாது. சும்மா பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் பையிங்கில் அப்படி கிடையாது. சும்மா எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணக்கூடாது, அது போக டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாதுங்க. ஸோ பைத்தியம் மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஒரு வீக் ஃபுல்லாக கூட நம்மளோட செட்டப் வரலனாலும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ண பழகணும். என்னோட செட்டப்போட சக்ஸஸ் ரேட் 95% இருக்குன்னா அது வந்து அவ்வளோ சாதாரணமாலாம் வரலங்க. ஸோ அவ்வளோ ஃபில்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ யாருமே செக் பண்ணாத நிறைய விஷயங்களை செக் பண்ணி ஃபில்டர்ஸ் போட்டு தான் ஸோ இந்த அளவுக்கு ஒரு வின் ரேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபில்டர்ஸ் போட நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து கம்மி ஆக உங்களோட பேஷன்ஸ் வந்து இன்னும் 10-20 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். அது யாருக்குமே இல்லாதனால தாங்க ஆப்ஷன் பையர்ஸ் வந்து சொதப்புறோம். ஸோ ரொம்ப பல்ல கடிச்சிட்டு 1 or 2 days வந்து மேக்ஸிமம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 3rd டேலாம் நம்மளால் சத்தியமாக முடியாது. இதுக்கப்புறம் செட்டப்பாவது மண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அங்கே தாங்க ரியல் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரி எஸ்எல் தான் அடிச்சுட்டேன், ஸோ நாளைக்கு வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து மூடிட்டு எந்திச்சு போகவே மாட்டோம். பையிங்கில் நம்ம வியூ வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். சில பேர் எக்ஸிட்டும் ஆகாமல் எஸ்எல்லும் வைக்காமல் ஹோப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களையும் நான் வந்து சில பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கேபிட்டல் வாஷ் அவுட் தாங்க. ஸோ எத்தனை டைம் கேபிட்டலை ரீஃபில் பண்ணாலும் திருப்பி வாஷ் அவுட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ நான் அவங்கள பற்றி பேச வரல. ஸோ எஸ்எல் வைக்கிறவங்கள பற்றி மட்டும் நம்ம வந்து பேசுவோம். ஸோ வியூ தப்பாக போய் எஸ்எல் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வருங்க, ஒரு கில்ட் ஃபீலிங்கும் வரும். ஸோ ஏன்ட்டிருந்தாட காசை பிடுங்கினேன், ஒன்றிருந்து திருப்பி எப்படி பிடுங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரிவென்ஸ் ட்ரேடிங் வந்து பொழந்து விடுவோம். செல்லிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து இருந்தேன்னா அந்த ரிவென்ஸ் ட்ரேடிங்க்கு வந்து இடமே கிடையாது. மேலே போகணும்னு வியூ வச்சு பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தேன்னா அது தப்பாக போனாலும் ஸோ எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் அப்படியே வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி சூப்பராக மேனேஜ் பண்ணலாம் அந்த பொசிஷனை. இதுக்கு கொஞ்சம் காம் மைண்ட், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற திறமை இருந்தால் போதுங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச் ஃபேக்டருங்கிறது டோட்டலி கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் மார்க்கெட் கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. மில்லியன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குங்க செல்லிங்கில். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அது போக 99% ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நான் டைரக்ஷனலாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஸ்ட்ராட்லோ ஸ்ட்ராங்லோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டைரக்ஷனலாக போவாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி டைரக்ஷனல். ஸோ நான் வந்து டைரக்ஷனல் பெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக நான் டைரக்ஷனலுக்கு மாறுவேன் தேவைப்பட்டா. ஸோ என்னோட 3+ இயர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு நாள் கூட ரிவென்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் 50% தாங்க. ஸோ இன்னும் பொசிஷனல் ட்ரேட்ஸ் பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். ஸோ அது போக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து கேபிட்டல் ஸ்கேலப் பற்றி கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இந்த ஆப்ஷன் செல்லிங் அண்ட் பையிங்கில். ஸோ அது ஒரு தனி கான்செப்ட்டுங்க. அதுக்குள்ளே போனால் இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் அந்த டாப்பிக்லாம் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இது ரெண்டு தாங்க மெயின் ப்ராப்ளம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. நம்ம செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற பேஷன்ஸ் நம்ம யாருக்கிட்டேயும் இல்லை. ஸோ எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் மூடிட்டு எஞ்சி போகிற டிசிப்ளின் நம்ம யாருக்கிட்டேயும் இல்லை. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ரெண்டை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் செகண்டரி தான். ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டிஸ்க்கு தாங்க நான் வந்து 95% வந்து வெயிட்டேஜ் கொடுப்பேன். இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டா ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியாக வின் பண்ணலாம். பட் அதை சரி பண்ணுறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ ஒரு சில பிகினர்ஸ்க்கு வீடியோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு திருப்பி ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ
ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஏன் பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் வந்து சுத்தமாக தேவையே கிடையாது அப்படின்னு. ஸோ இதுதாங்க மேஜரான ரீசன். ஸோ இதை விட்டுட்டு மொக்கத்தனமாக டைம் டிகே மேலே பழிய போடாதீங்க. டைம் டிகே ஆகக்கூடாதுன்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து டைம் டிகே மேலே பழிய போடுறது வந்து ரொம்ப தப்பு. ஆப்ஷன் பையிங்கில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் ரிலேட்டட் டு டைரக்ஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சதுனால தான் நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியையும் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன், ஆப்ஷன் பையிங்கையும் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன். தப்பு முழுக்க முழுக்க நம்மளது மட்டும்தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணாதான் நம்ம தப்பை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை மார்க்கெட் மேலே தான் தப்புன்னு திருப்பி திருப்பி அது மேலேயே நீங்கள் பழிய போட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னே தெரியாமல் கடைசி வரை இப்படியே தாங்க இருப்பீங்க. நீங்கள் சில பேர் என்னோட பையிங் லாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சி அவங்க வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் போனாங்க. நான் ஃப்யூச்சரில் ஒருவேளை ப்ராஃபிட்டில் வந்துட்டா கூட அவங்கெல்லாம் திருப்பி என் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு வந்தேன்னா நான் சத்தியமாக அவங்களெல்லாம் சேர்த்துக்க போகிறதே இல்லை. ஸோ ஏன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து அவ்வளோ மதிக்கிறேன். ஸோ இதனால் என்னோடய கோர்ஸ் ஜாயின் பண்ண வாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணல. உங்கள் ஸ்ட்ராட்டஜி எதாக இருந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் கொஞ்சம் இம்ப்ரவைஸும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இல்லாமல் சொதப்பிட்டு செட்டப் மேலேயும் ஆப்ஷன் பையிங் மேலேயும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சக்ஸஸும் ஓரளவுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதை தாங்க நான் வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்குலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து உண்மையிலே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தாங்க இன்னும் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வந்தனா நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஆப்ஷன் பையிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கும் டைம் டிகே மேலே பழிய போடுறவங்களுக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.